guys, Gowtham here. So actually இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விப்ரோவில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் இந்த வீடியோவில் விப்ரோவில் எந்த ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசோசியேட் அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 2024 பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்கிறேன் ஒன்லி ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மேல் கேண்டிடேட்ஸ்க்கு கிடையாது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்லி ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு only 2024 batch passed out students, female candidates, engineering degree, any specification, then அதுக்கப்புறம் வித் MCA இந்த க்ரைட்டீரியா உள்ள பீப்புள்ஸ் மட்டும் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இன்கேஸ் மேல் கேண்டிடேட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை உங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஒன்லி ஃபார் 2024 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்லி அசோசியேட் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னை அண்ட் கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ் வந்து எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்கும், என்னென்ன மாதிரி பண்ணலாம், ஸோ யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒன்லி ஃபார் 2024 பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ், தென் ஒன்லி ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இன்கேஸ் உங்களுக்கு அதே மாரி ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ்னாலுமே நீங்கள் வந்து வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. உங்கள் ரெஸ்யூம்ஸுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட்டாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ சரி, இந்த வீடியோ சரி, நம்ம சேனல் சரி கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ்னாலுமே நீங்கள் வந்து வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விப்ரோவில் 2024 பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதில் வந்து அசோசியேட் அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2024 பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கணும், தென் 2024 பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும், அவங்க ஃப்ரெஷராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஜினியரிங்கில் என்ன ஸ்பெசிஃபிகேஷனாக இருந்தாலும் ஓகே. தென் அதுக்கப்புறம் MCA அப்ளை பண்ணலாம், மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் அப்ளை பண்ணலாம் 2024 பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸோ இதில் நீங்கள் இந்த ஃபார்ம்ஸை மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்ம்ஸில் வந்துட்டு இன்கேஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோ ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்க்கு இன்டர்வியூஸ்க்கு மெயில் வரும். ஸோ இந்த ஃபார்ம்ஸில் என்னென்ன டீட்டெயிலாக நீங்கள் ஃபில் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ கேண்டிடேட்டோட நேம் இருக்கு இல்லையா, ஸோ உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. அப்ளை பண்ணுற அந்த ஃபீமேல் கேண்டிடேட்ஸோட நேம் கொடுத்துக்கோங்க. தென் காண்டாக்ட் நம்பர் இருக்கு இல்லையா, உங்களோட காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துக்கோங்க. பிகாஸ் இதுக்கு இந்த நேம் வந்து ப்ராப்பரான நேம் கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பருக்கு ப்ராப்பரான மெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. பிகாஸ் அது மூலிமா தான் உங்களுக்கு கம்யூனிகேட்டே பண்ணுவாங்க. இமெயில் ஐடி தான் மஸ்ட். பிகாஸ் உங்களுக்கு இமெயில் ஐடி தான் அசஸ்மெண்ட் மெயில்ஸ்க்குமே வரும். ஸோ அதனால் உங்களுக்கு த்ரூ கம்யூனிகேஷனுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஆஃபர் லெட்டர்ஸ்க்காக இருக்கட்டும், ஸோ அதில் எல்லாமே இமெயில் ஐடி மூலிமா தான் உங்களுக்கு கம்யூனிகேட்டே பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் வித் பின்கோட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இருக்க அட்ரஸ் வித் பின்கோடோட நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் கரண்ட் சிட்டி, எந்த சிட்டியில் இப்போ கரண்ட்டாக இருக்கீங்க, இப்போ வந்து சேலமாக இருந்தால் சேலம், கோயம்புத்தூர் இருந்தால் கோயம்புத்தூர், திருப்பூர் இருந்தால் திருப்பூர், அந்த மாதிரி எந்த சிட்டியில் இப்போ இருக்கீங்களோ அந்த சிட்டி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. தென் எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, அந்த ஸ்டேட்மே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. தென் காலேஜ் நேம் கேட்டிருக்காங்க, எந்த காலேஜில் நீங்கள் படிச்சிங்க அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிக்காக. ஸோ எந்த காலேஜில் நீங்கள் படிச்சிங்க, என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, தென் என்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சிங்க, பிஇலேயே என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ வேரி ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சிங்களோ அதை கொடுத்துக்கோங்க. தென் யூனிவர்சிட்டி நேம், உங்கள் காலேஜ் வந்து எந்த யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டி கீழே வருதோ அந்த யூனிவர்சிட்டி நேமை கொடுத்துக்கோங்க. தென் இயர் ஆஃப் பாசிங் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி 2024 மட்டும் தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் 2024 மட்டுமே இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. வேறு அதர் தான் 2023, 2022, 2021 கண்டிப்பாக அப்ளை பண்ண தேவையில்லை. தென் அதுக்கப்புறம் எனி சஜஷன், உங்களுக்கு ஏதாவது சஜஷன் தான் நீங்கள் வந்து இதில் கொடுத்துக்கோங்க. தென் சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இன்டர்வியூஸ் இருக்கும் அப்படின்லாம் கண்டிப்பாக தெரியாது. ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிற முதல் கொண்டுமே தெரியாது. நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்லை. இங்கே லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அந்த 1-to-1 ஸ்லாட்ஸில் வந்துட்டு உங்களோட டேரெக்டாக நான் வந்து கம்யூனிகேட் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்துட்டு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்லாட்ஸ் இருக்கும். இந்த ஸ்லாட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிவிட்டு ஸோ இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து மண்டே வந்து மெயில் வந்துடும். ஸோ பிகாஸ் மண்டே இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஃபார்ம்ஸே இந்த ஃபார்ம்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும். அதனால் இன்றைக்கி இல்லை நாளைக்கே புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ மண்டே வந்து உங்களுக்கு மெயில் வந்துட்டு அடுத்த ரவுண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஸோ டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையுமே இன்றைக்கி இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் வந்து கிளியர் கட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கைஸ், ஆக்சுவலி உங்கள் டேட்டாஸ் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டேட்டாஸ் வந்து உங்கள் டேட்டாபேஸில் கண்டிப்பாக ஸ்டோர் ஆகிருக்கும். இன்கேஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டுக்கான இன்டர்வியூஸ் வந்து மெயில் வரும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு வந்து எப்படி இருக்கும், செகண்ட் ரவுண்ட் எப்படி இருக்கும், எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 1-to-1 மென்டர்ஷிப்பில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்படி அட்டன் பண்ணலாம், எந்த மாதிரி அட்டன் பண்ணலாம், ஸோ எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஈஸியான வேஸை வந்து நான் கண்டிப்பாக 1-to-1 மென்டர்ஷிப்பில் டேரெக்டாக உங்களோட கம்யூனிகேட் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி உங்கள் ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இல்லை
இல்லை நாளைக்கு வந்து ஸோ 2 நாளுமே வந்து டைம் இருக்குது. ஸோ மண்டே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மெயில் வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.